ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்நாக்ஸ்னால் ஒரு சாலட் ஐட்டம் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஈவினிங் டைம் அப்படியே வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சாப்பிட்ணும், கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு டெம்ட் ஆச்சுது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய என்ன இருந்துச்சுன்னு பார்த்தா பொரி இருந்துச்சு கொஞ்சமாக. இதை வச்சு ஏதாவது பண்ணி சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாலட் பண்ண நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக ஃபைனாக எல்லாம் சாப் பண்ணிக்கோங்க. பாதி கேரட் திருவி எடுத்திருக்கேன், பாதி எலுமிச்சம்பழம், பாதி கேப்சிகம் குடமிளகா சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இது பாதி பொரி நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம், சரி பாதி இருக்குதுல இதை ஸ்பைஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இதை பண்ணேன். இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா தான் நான் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வத்தல் பொடியும் 1/4 டீஸ்பூன். இது உப்பு உங்களோட தேவைக்கு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பொரியில் உப்பு இருக்கும், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சோயா டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும், அதனால் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் பாதி பொரி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாதி நாங்கள் காலி பண்ணிட்டோம். சரி பாதி இருக்கிறதுல கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ அந்த பொரியை நம்ம பண்ணக்கூடிய பவுலில் எடுத்துக்கலாம். இது கூடவே நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இப்போ நான் எல்லாம் குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேன், உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னு அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் வீட்டில் இருக்கிறத வச்சே சிம்பிளாக நாங்கள் பண்ணி முடிக்கிறோம். கரம் மசாலா இதுவும் டேஸ்ட்டு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது, இதுவும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம லெமன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, பாதி எலுமிச்சம்பழம், அதை நம்ம கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதினா ஃபுல்லாகவே புளிய வேணாம், ஒரு 1/4 அளவுக்கு பிழிஞ்சு விடும். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சால்ட் போட்டுக்கலாம், உப்பு போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு பார்த்து போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி பொரியிலே சால்ட் இருக்கும். ஸோ நீங்கள் சால்ட்டு உங்களோட தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆனியன் கேரட் எல்லாமே ஈவனாக நமக்கு மிக்ஸ் ஆகும். 1/4 டீஸ்பூன்லேருந்தும் கம்மியாக சோயா சாஸ் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது டொமேட்டோ கெச்சப் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட்டாக பெப்பர் தூள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா போடுங்க. என்கிட்ட இல்லை, நான் முழு நல்ல மிளகாய் தான் நான் நல்லா நசுக்கி நான் இதில் போட்டிருக்கேன். ஃபைனலாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணி இவ்வளோ தான். அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் கெச்சப் ஊற்றாமல் நீங்கள் பண்ணினாலும் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி இது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இது கூடவே நாங்கள் ஃபைனலாக ஒரு கரும்பு ஜூஸ், இதுவும் எங்கள் வீட்டிலே நாங்கள் பண்ணதான், கரும்பு ஜூஸ் வித் சாலட், இது 2மே வச்சு நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லாக எல்லா கலருமே இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நமக்கு ஒரு லைக் பட்டனை அமைக்கி விட்டுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் காட்டும், அதையும் ஒரு தட்டிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.